Taste the Daily. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post-Basic BSc. ஸோ பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நான் உதய். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தக் லைஃப் படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம். விமர்சனம்ங்கிறத விட நான் பார்த்த என்னோட ஒப்பீனியன், எனக்கு படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல எனக்கு இருக்க பெரிய சேலஞ்சு ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் ஒரு படத்தோட ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது. பட் நிறைய டைம் கதை ட்விஸ்ட்டு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தால் தான், அதை நான் சொன்னால் தான் அது ஸ்பாய்லரு. இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ட்ரெய்லர் பார்த்து ஆல்ரெடி தெரிஞ்சது இல்லையா, அதே தான் படத்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த படத்தில் எல்லோரும் நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸு, டேரக்ஷன், இதை பற்றிலாம் நம்ம பேசவே வேணாம். ஏன்னா கமல் சார் எவ்வளோ பெரிய ஆக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிம்பு சாரும் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர், நாசர் சார், அசோக் செல்வன் எல்லாமே நல்லா நடிச்சிருவாங்க. அதே மாதிரி மணிரத்னமோட டேரக்ஷன் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. அது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த லெவலில் நம்ம ஆல்ரெடி பார்த்த அவங்களோட அந்த ரெப்யூட்டேஷன் கரெக்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். என்ன டிசப்பாயிண்டிங்காக இருந்தது அப்படின்னா, படத்தை ரெண்டாக பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கையாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் எதுவுமே தெரில. ஓகே, ஒரு இன்டர்வல் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேங்கில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது டு அன் எக்ஸ்டென்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் எதுவும் நடக்கலை. டக்குன்னு இன்டர்வல் வந்த மாதிரி இருந்தது. அந்த இன்டர்வலோட பேங்க் ஒரு டயலாகை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கூஸ்பம்ஸ் தரணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஓகேஷான ஒரு ஆவரேஜுங்கிறதோட ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஃபஸ்ட் ஆஃப்னு வச்சிடலாம். செகண்ட் ஆஃப் என்ன பண்ணுவாங்க, இதுலேருந்து எப்படி படம் போவோம் அப்படின்னு நம்மளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. ஏன்னா அது எப்படி போவோம், என்ன ஆக போகுது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, முன்னாடி எல்லோரும் இது செக்கச்சே வந்த வானம் 2, ஜில்லா 2 அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கதைகளோட சாயல்லாம் அதில் தெரிஞ்சதுனால உங்களுக்கு டவுட்டே வேணாம், இது செக்கச்சே வந்த வானமே தான். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இன்ஃபேக்ட் கேரக்டர் கூட அப்படியே ஒத்து போன மாதிரி இருந்தது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் கமல் சாரோட அந்த லுக்கு, அவர் ஷார்ட் ஹேர் வச்சுட்டு அந்த மொட்டை அடித்து கொஞ்சம் முடி வளர்ந்த மாதிரி இருக்கும்ல, அந்த லுக்கு தாடி அது பார்க்கும்போது அப்படியே அரவிந்த் சுவாமி மாதிரியே இருந்தார். அதுலேயும் அரவிந்த் சுவாமிக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அது இல்லாமல் அதித்தி ராவ் ஹைதாரியோட ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒன்று இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி த்ரிஷாவோட ஒரு அஃபேர் இருந்தது. அது எல்லாமே ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. சிமிலர்லி அந்த படத்தில் அருண் விஜயோட கேரக்டர் இருக்கும். ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த ஃபேமிலியோட பிஸ்னஸையும் அவங்களோட அந்த லீகையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆளாக இருந்திருப்பார். இங்கே அப்படியே நம்ம சிம்புவை பார்க்க முடியுது. அங்கேருந்து சிம்பு இங்கே யாரும் எனக்கு தெரியல. அங்கே விஜய் சேதுபதி சார் பண்ண ரோல் இங்கே அசோக் செல்வன் அவங்க பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணிட்ட அப்புறம் அங்கே என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் நடக்குது. மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் அந்த பவரை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய வாட்டி நம்ம பார்த்த ஒரு படம், நிறைய வாட்டி நம்ம பார்த்த ஒரு கதை, அதையே திருப்பி நம்மளுக்கு வேறு ஆக்டர்களை வச்சு காமிச்ச மாதிரி இருந்தது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக ரெட்ரோ வரும்போது கூட நிறைய பேர் தான் ஃபீல் பண்ணாங்க, இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகுது, ஆனால் இது நாங்கள் ஒரு 10 to 15 டைம்ஸ் பார்த்துருக்கோம், அதனால் எங்களுக்கு இது புதுசாக இல்லை, ரெஃப்ரெஷிங்காக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சிமிலர்லி இந்த படத்தில் அதே இஷ்யூ தான். ஸோ கேங்ஸ்டர் படம் அப்படின்னா வேறு என்னடா பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்க, புரியுது. பட் அதையும் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் இருந்தால், இல்லை ஒரு ஃப்ளேவர் இருந்தால் தானே அந்த கேங்ஸ்டர் கதையை எடுத்துருக்கணும். 400 ஸ்கிரிப்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி ஜோஜு சார் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி முன்னாடியே கமல் சார் சொன்ன ஒரு கதையை எடுத்து மணிரத்னம் சார் மாற்றி போட்டிருக்காரு, நடுவில் ஏதோ மாற்றிருக்காருலாம் சொன்னாங்க. பட் திருப்பியும் சொல்கிறேன், நம்மளுக்கு எந்த கேரக்டர் என்ன, இது எங்கே போய் முடிய போகுது, அந்த காணாமல் போன கேரக்டர் கிளைமேக்ஸில் யாராக வருவாங்க, இது எல்லாமே நம்மளால் கெஸ் பண்ணிட முடியுது. ஸோ இதெல்லாமே கெஸ் பண்ணும்போது அதில் எங்கே நம்மளுக்கு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த ஆக்டர் அந்த ரோலை அந்த சீனை எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே இந்த படத்தில் இல்லை. இனிமேல் நீ நானும் ஒன்று கடைசி வரைக்கும். மற்றபடி டெக்னிக்கலாக அந்த படம் ஸ்ட்ராங்கானு கேட்டிங்கன்னா, எஸ், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கேமரா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மணி சார் ஃப்ரேம்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். அண்ட் கமல் சார் பயங்கரமாக இருக்கார். அண்ட் டிஏஜிங் டெக்னாலஜியில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு மூவ் ஒன்று பண்ணியிருக்காங்க. டிஏஜிங் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸில் காட்டினா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். அது எங்கே ஒரு குறைக்கு ஒரு காரணமாக இருந்துற போதுன்னு சொல்லி அதை அழகாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு டோனில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஏர்லி போர்ஷன்ஸ் யங் கமல் சாருக்கும் சின்ன பையனாக இருக்க சிம்பு சாருக்கும் நடக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே ஒரு டோனில் அழகாக நம்மளுக்கு காமிச்சிருந்தாங்க. ஸோ அதில் நல்லா நம்ம நோட் பண்ணோன்னா ரொம்ப க்ளோஸ் எதுவுமே காட்டல, எல்லாமே லாங்லேருந்து காட்டுறாங்க, சைட்லேருந்து காட்டுறாங்க. கமல் சார் ஆப்வியஸ்லி அந்த நாயகன் லுக்கில் சூப்பராக இருக்கார். அதுக்கப்புறம் படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா, நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் வேறு லெவலில் பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா சாங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. அது படத்தில் வரும்போது அழகாக அந்தந்த இடத்துல நகர்ந்து போயிடுச்சு. அண்ட் பிஜிஎம்மும் அங்கங்கே சூப்பராக இருந்தது. 5 வண்ண பூவை எப்போல்லாம் அவரோட வாய்ஸில் வருதோ அப்போல்லாம் தேட்டரில் ஒரு சவுண்டு கேட்க முடியுது. அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க.
ஸோ அவரோட வாய்ஸ் வந்து பயங்கரமான பிளிஸ்ன்னு தான் சொல்லணும். அந்த பாட்டோட அவரோட வாய்ஸோட கேட்கும்போது தேட்டரில் ஒவ்வொரு தடவையும் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ஆல்பம்லேயே பயங்கரமாக ஹிட்டான பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தமழை. அந்த பாட்டு வந்து சின்மய் அவங்க பாடினப்புறமா எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. நானுமே தேட்டரில் அந்த பாட்டு எப்படி வரும், எப்போ வரும், யாருக்கு வரும், எந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த பாட்டு வந்து தேட்டரில் வரவே இல்லை, படத்தில் வரவே இல்லை. மேபி நெட்ஃப்ளிக்ஸில் வருமோ, ஏதாவது எக்ஸ்டெண்டட் வெர்ஷனில் வருமோ என்னமோ. இப்போ அது ஒரு ட்ரெண்டாக வேறு ஆயிடுச்சு. ஸோ ஒன் மோர் பாயிண்ட் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நிறைய படங்களில் அந்த ஹீரோவோ இல்லை வில்லனோ இல்லை எனி ஒரு மெயின் கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனாக காட்டப்படுற ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து தப்பு, இது ரைட்டு, மாரலி இது கரெக்டு, அவங்கவுங்க விருப்பம், இது அவங்களோட இஷ்டம், உனக்கு என்ன வந்தது, அவங்க கன்சென்ட் இருந்து பண்ணா, அதுக்குள்ளே நான் போகவே விரும்பலை. பட் ஐ ஹார்ட்லி வாண்ட் டு சி ஒரு ஹீரோயினுக்கு, ஒரு பிரைம் ஹீரோயினுக்கு அதே மாதிரி ஒரு அஃபேர் இருந்து அதை ஹீரோ ஏற்றுக்கிற மாதிரி சீன் வந்து ஒரு டேரக்டர் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது செக்கச்ச வந்து வானம் படத்தில் ஜோதிகா மாதிரி ஒரு ஒய்ஃப் வீட்டில் இருக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சே அவர் வெளியே ஒரு அஃபேர் வச்சுக்கிறாரு. ஜோதிகாவுக்கு அது பிடிக்கல, அது கோவம் வருது அப்படின்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. இதன் மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு வெளியே கன்வே ஆகுது அப்படின்னா, ஒரு ஆம்பளை அப்படி தான் இருப்பான், அவன் வச்சுக்கிட்டா நம்ம பொறுத்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து கன்வே ஆகுது. அப்படி இல்லைனா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா முன்னாடி அப்படிலாம் படம் எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ தான் எல்லாமே பார்த்து எடுக்கிறோம் இல்லையா, இப்போ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். இந்த படத்துலேயும் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு ஒய்ஃபு கமல் சாருக்கு, அது இல்லாமல் ஒரு அஃபேர். அந்த அஃபேர் வந்து ஊருக்கே தெரிஞ்ச அஃபேர். அந்த அஃபேருக்கும் இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு மேரேஜை பிரேக் பண்ணுறதுன்னு தெரியும். நம்ம அபிராமி மேம்க்கும் அது தெரியும், அதாவது படத்தில் ஜீவா கேரக்டர் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கும் தெரியும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு அவர் ஒரு அஃபேர் வச்சுக்கிறாரு. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, ஒரு ஆடியன்ஸாக இதே படத்தில் கமல் சார் ஒரு பெரிய டானு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஆனால் அவர் சிங்கிளாக கரெக்டாக இருக்கார், அவங்களுக்கு வந்து எந்த துரோகம் பண்ணாமல் இருக்கார். இப்போ அபிராமி மேம் அதே மாதிரி ஒரு அஃபேர் வச்சுருந்தா அது பார்க்க எப்படி இருக்கும், இல்லை அந்த மாதிரி டேரக்டர்ஸ் காட்டுவாங்களா, அந்த மாதிரி எடுப்பாங்களா அப்படின்னு தெரில. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துன்னு நீங்கள் சொல்லுங்கள். அகைன் எது மாரலி ராங், எது ரைட்டுன்னு நான் பேசவே விரும்பல. இது பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக எனக்கு தோணுச்சு, அதனால் நான் கேட்டுட்டேன். ஸோ அந்த கம்பேரிசன், செக்கச்ச வந்த வானம் கூட இப்போ நம்ம தக் லைஃபை கம்பேர் பண்ணுறது இதெல்லாம் பற்றி பேசும்போது, செக்கச்ச வந்த வானம் வந்து அவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. செக்கச்ச வந்த வானம் வந்துட்டு அதுவும் அகைன் நம்ம பார்த்த கதை தான். ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு அந்த த்ரோனை யார் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பவர் எடுத்துக்கிற ஒரு கதை தான். ஆனால் அந்த படம் வந்து டு அன் எக்ஸ்டென்ட் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நான் வந்து சூப்பர் படம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம பார்த்து ஆன அப்புறமா திருப்பி அந்த படத்தை என்கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். பட் தக் லைஃப் அதை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாக வச்சுட்டோம். இது வந்து தி பெஸ்ட் கிளாஷு. இன்ஃபேக்ட் நான் வாரெல்லாம் கூட பார்த்தேன் இந்த சோஷியல் மீடியாவில் வந்துட்டு, இது வரைக்கும் வந்ததுலேயே பெஸ்ட் கிளாஷ் வந்து விஜய் சேதுபதி சாரும் மாஸ்டரில் வந்தது தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை விட இது பெரிய கிளாஷு, ஒரு பக்கம் கமல் சார், ஒரு பக்கம் சிம்பு சார் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே அந்த சீனில் இல்லை, அந்த ரைட்டிங் இல்லை எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆப்வியஸ்லி இவர் அந்த பவருக்கு வராரு, இவருக்கு ஒரு பவர் வராரு. நீங்கள் ஆல்ரெடி ட்ரெய்லரில் பார்த்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க 2 பேர் அடிச்சிக்கிறாங்க. ஸோ படத்தில் பார்க்கும்போது ட்ரெய்லரில் இருந்தது தான் படத்தில் அப்படிங்கிற வந்துருச்சு. அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த சீனுக்கு எழுந்து நின்று கை தட்டுற மாதிரியோ விசில் அடிக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் எனக்கு படலை. அப்புறம் ஆன் ஃபன்னி நோட், ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு பாயிண்ட் கேட்கணும்னு ஆசை. இந்த தமிழ் சினிமா, ஒரு இந்தியன் சினிமா, ஒரு எனி சினிமா வில்லன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த வில்லன்ஸ்களுக்கெல்லாம் அப்படி ஒரு கேர்லெஸ்னஸ். அதாவது ஒரு ஹீரோவையோ இல்லை ஹீரோ சார்ந்த ஒரு கேரக்டரையோ இல்லை யாரோ ஒரு கேரக்டரையோ கொலை பண்ணால் அரையும் குறையமாக அந்த கொலையை பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க தப்பிச்சு வந்து கிளைமேக்ஸில் பழி வாங்குவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தூள் படத்தில் வந்து விக்ரம் சாரை அடி நடிச்சு போட்டு பைப்பில் போட்டு போயிடுவாங்க, அந்த ட்ரைனேஜில் போட்டு போயிடுவாங்க. தில் படத்தில் வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் போட்டு ட்ரெயின் வந்து ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. குருவியில் வந்து விஜய் சார் அந்த லிஃப்ட்டில் வச்சு சுமன் சுடாமல் போயிடுவார் இல்லையா. அஞ்சானில் வந்து இங்கே தோள்பட்டையில் சுட்டுட்டு அவர் செத்தாரா இல்லைன்னு பார்க்க போயிடுவாங்க இல்லையா. இதோட விளைவு என்னென்னா, அந்த நீங்கள் கொல்ல நினைக்கிற ஆள் செத்து அவங்களோட பையனோ யாரோ வந்து உங்களை பழி வாங்கினா பரவாயில்ல, அந்த ஆளையே சரியாக சாவடிக்காமல் அவன் வந்து கிளைமாக்ஸில் பழி வாங்கும்போது என்னையா வில்லை நீங்கள் அப்படின்னு கேட்குற கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா. அசால்ட்டாக அந்த ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட தொக்கா மாட்டிக்கினாங்க அப்படின்னா அவங்கள தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டு பிரித்து வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு போனால் முடிஞ்சது. ஆனால் அவங்கள வந்து கேர்லெஸ்ஸாக எட்டி உதச்சி மலை மேலேன்னு தள்ளி விட்டுறது, நான் இப்போ சொன்ன மாதிரி பைப்பில் போட்டு போயிடுது, இந்த மாதிரி பண்ணிட்டு போனால் அவங்க கண்டிப்பாக கிளைமேக்ஸில் வந்து கொள்ளுவாங்க. இதை வந்து டேரக்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வில்லன்ஸை ஸ்ட்ராங்காக எழுதுங்க, இல்லைனா அவங்க கொலை பண்ணுற அந்த ஸ்டைலையாவது மாற்றுங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு உயரமான பில்டிங்லேருந்து தள்ளி விட்டுறாங்க, இல்லை மலை மேலேருந்து தள்ளி விட்டுறாங்க. அவங்களும் எத்தனையோ மரம் அது கல் இல்லுன்னு பட்டு எல்லாம் விட்டு கீழே விழுந்துடுறாங்க. எழுந்து வந்து கிளைமேக்ஸில் பொழைச்சி வந்து பொழந்துடுறாங்க. நம்ம ஃபஸ்ட் லுக் பார்த்தோம் இல்லையா, இந்த யாக்கூசா போர்ஷன், அந்த காயல் பட்டினத்துக்காரன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த யாக்கூசா ஸ்டைல் ஃபைட்லாம் பண்ணுவார் இல்லையா. அந்த ஃபைட்டு வந்துட்டு படத்தில் 2 இயர்ஸில் கற்றுக்கிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்கப்புறமா அவர் எந்திரிக்கவே 8-9 மாதம் ஆகுதுன்னு அவரே சொல்கிறாரு. ஸோ அந்த கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அவருக்கு நினைவு திரும்புறதுக்கே 8-9 மாதம் ஆகுது. அவர் எந்திரிச்சிடுறாரு. அவர் எந்திரிச்சதுக்கப்புறமா அவருக்கு திருப்பியும் அவர் இன்னும் குணமாகி எழுந்து நடக்க கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வரதுக்கே எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் ஆகும். ஏன்னா அந்த அடி அந்த மாதிரி அடி. ஆனால் அது எல்லாத்தையும் முடித்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து அவருக்கு வந்து கலைகளும் கற்றுக் கொடுத்து அந்த யாக்கூசாவையும் டக்குன்னு அந்த ஷார்ட் நோட்டீஸில் கற்றுட்டு வந்துட்டு எத்தனை பேர் வந்தாலும் யாக்கூசாவில் ஃபைட் பண்ணுறாரு இல்லையா. அது படமாக பார்க்க, விஷுவலாக பார்க்க சூப்பராக இருந்தது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கமல் சார்
படத்தில் பண்ணும்போதோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அவங்க கோரியோகிராஃப் பண்ண விதமாகட்டும், அதை அவங்க ஷூட் பண்ண விதமாகட்டும், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் லாஜிக்கலி ஒரு 2 வருஷத்துக்குள்ளே எப்படா இவ்வளோ பேர் அடியிலேருந்து நீ குணமாகி ஃபைட்டிங் கற்றுக்கிட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக திருப்பி வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கமர்ஷியல் படத்தில் லாஜிக்லாம் பார்க்காதீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இதுவே விஜய் சாரோ, அஜித் சாரோ, ரஜினி சார் படமாக வந்தால் கேட்போம்ல. கமல் சார் படம்னா நம்ம கேட்க மாட்டோம். அதனால தான் கேட்குறேன். சரி, நீ இப்போ என்ன தாண்டா சொல்கிற, படத்தை தேட்டருக்கு போய் பார்க்கலாங்கிறியா வேணாங்கிறியா அப்படின்னா, நான் என்ன சொன்னாலும் கமல் சாருக்காக நீங்கள் போய் ஒரு தடவை படத்தை பார்த்து தான் ஆகணும், பார்க்க தான் போகிறீங்க, நீங்கள் பார்த்துருங்க. ஆனால் நான் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் இங்கே படத்தை பார்க்காதீங்க, ஓடிடியில் பாருங்கள், ஓடிடியில் பார்க்காதீங்க, தேட்டருக்கு பாருங்கன்னு. ஏன்னா படம் எனக்கு பிடிச்சனா உங்களை தேட்டருக்கு வர சொன்னாலும் நீங்கள் என்ன திட்டுவீங்க, நல்ல படத்தை போய் ஓடிடியில் பார்க்க வச்சாலும் நீங்கள் என்ன திட்டுவீங்க. அதனால் நீங்களே பார்த்து உங்களை நீங்களே திட்டிக்கோங்க. இந்த படம் வந்துட்டு இந்தியன் 2 அளவுக்கு மோசமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை விட ஒரு படி ஓகேவான படம். அப்போ தெரியுதில்ல, அவ்வளோ லோவாக தான் இருந்தது. பட் இந்தியன் 2 கொஞ்சம் பரவாயில்ல. விக்ரம் அளவுக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஏன்னா இனிமேல்ட்டு அவரோட எல்லா படங்களுமே விக்ரம மிஞ்சுமாங்கிற விஷயம் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இன்றைக்கி நம்ம எல்லோரும் இவ்வளோ தூரம் பேசுகிறோம், படம் பார்த்துட்டு நீங்கள் பிடிக்கலலாம் சொல்லுவீங்க. நாளைக்கு யாராவது வந்து அந்த ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இவ்வளோ, நீ என்னடா நேற்று படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கள். ஏன்னா அது ப்ரீ புக் ஆனது, அது எப்படியா இருந்தாலும் அந்த கலெக்ஷன் வரதான் போகுது. டே 1 கலெக்ஷன்ஸை விட்டுருங்க. மண்டேலேருந்து படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். நான் சொன்னதில் மாற்று கருத்து இருந்தால் கீழே கமெண்ட் அடித்து என்னை வந்து திட்டுங்க. நன்றி, வணக்கம்.